சமூகத்தில் பொதுவாக ஒரே வேலை செய்யும் ஆண் பெண் இருவர் இருக்கும் பொழுது ஒரே பார்வை இருப்பதில்லை. உதாரணத்துக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு பழக்க வழக்கத்திலும் ஆண் இதை இப்படி செய்வான், பெண் இப்படி செய்வான்னு பார்ப்பது உண்டு. தொலைக்காட்சி பார்ப்பதில் அவர் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு, கிரிக்கெட் பார்ப்பாரு, நியூஸ் பார்ப்பாரு. பெண்கள் அவங்க சீரியல் பார்ப்பாங்க. அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒன்று உறைந்து போயிருக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சீரியலை கூட விட்டுறாம காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பார்க்குற ஆண்கள் அப்படின்னு வரிசை ஆட்கள் எடுக்க ஆரம்பித்தா எங்களால் எடுத்து மாள முடியாமல் குறைஞ்சபட்சம் போதும் நிப்பாட்டுங்கிற அளவுக்கு ஆள் வந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இந்த மேல் வரிசையில் உட்காந்துருக்கவங்க பார்க்கும்போது இவங்கெல்லாமா சீரியல் பார்க்குறாங்க, இந்த பசங்கள்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இவங்க, அந்த பக்கம் வரப்போகிறது யாருன்னு பார்ப்போம். மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஆனந்தமா இருக்கா? அழகிகளை ஒரே ஸ்டேஜ்ல பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பேரானந்தமா இருக்கு சார். எல்லாரையும் ஒரே இடத்துல. இது ஆனந்தம், அது பேரானந்தமா? ஆமா சார். ஷெட்யூல் போட்டு பிரிச்சு பார்ப்போம். இப்போ எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப பேரானந்தமா இருக்குங்க ஐயா. என்ன ஷெட்யூல் போட்டு பிரிச்சு பாப்பீங்க? காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10:30 மணி வரையும் பார்ப்போம். என்னென்ன சொல்லுங்க. தாலாட்டு, மகராசி, திருமகள், செவ்வந்தி, பிரியமான தோழி, பாண்டவர் இல்லம், இலக்கியா, இல்ல 8:30 மணிக்கு மேடம் இலக்கியா, இருங்க அருவி, அப்புறம் மலர், 6:30 மணிக்கு ஆனந்த ராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு வானத்தை போல, 8:30க்கு மிஸ்டர் மனைவி, 9 மணிக்கு இனியா, 9:30க்கு எதிர்நீச்சல், 9:30க்கு 10 மணிக்கு அன்பேவா, 10:30க்கு நேத்ரா. வேற ஏதாவது வேலைக்கு போறீங்களா நீங்க? நான் படிக்கிறேன் சார். என்ன படிக்கிறீங்க? BA தமிழ் லிட்டரேச்சர் 3rd இயர். 8 தொகையும் 10 பாட்டு சொல்லுங்க. நச்சினை நல்ல குழந்தை 500 ஒத்த 10 பாட ஓங்கு பரிபாடல். 9:30க்கு ஆனா சீரியல் தரவா ஒத்த குழப்பம் இல்லாம தெரியுது. 10 பாட்டு எழுதிடுவேன் சார் வேகமா. டாப்பர் சார் காலேஜ்ல. ஓகே. எப்ப படிக்கிறீங்க? நாங்க சீரியல் பார்த்துட்டு படிக்கிறோம் சார். நைட்ல சீரியல் பாக்குறோம், பகல காலேஜ் போறோம் சார். ஓகே. உங்களுக்கு என்ன தோணுது ஒரு நேரத்துல இவ்வளவு பேரை ஒண்ணா ஒரு சேர பாக்கும்போது? ஒரு டைம்ல ஒரு தேவதை பார்த்தா பரவாயில்ல சார். இங்க இவ்வளவு பெரிய தேவதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பல தேவதைகளை பார்த்தாலும் இந்த தேவதை எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவதை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? வைஷ்ணவி அக்கா சார். அவங்க எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கிறாங்க சார். அதுவும் அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்றாங்க சார். ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க சார். அவங்க நடிப்பு மிக பிடிக்கும் சார் எனக்கு ரொம்ப. நீங்க தானே அவங்க வரும்போது போய் காலில் விழுந்தது? ஆமாங்க சார். எனக்கு பயமாயிடுச்சு. எப்படி யாரும் பண்ணதே இல்லை. அச்சோ அப்படின்னு ரொம்ப கியூட் ஆயிடுச்சு. எதனால போய் காலில் விழுந்த நீ? அவங்க ரொம்ப பிடிக்கும் சார். அவங்கள ஒரு ரோல் மாடல் எடுத்திருக்கேன் சார். அவங்கள மாதிரி இல்லாட்டி நல்லா ஃபர்ஸ்ட்ல பயப்படாம, அதுவும் இல்லாம யாருக்கும் அடங்காத எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கிறாங்க சார். ஜெனினாக்கா கூட இவங்க நல்லா பேசுறாங்க சார். அதனால சார் பிடிக்கும் உங்களை. அவனுக்கு அவனு செய்யலாம். என்ன செய்யலாம்? அவனுக்கு போட்டோ எடுத்துக்கணும்னா நான் போட்டோ எடுத்துக்கிறேன். என்ன பண்ணணும்? ஆஃபர் அவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு? போட்டோ ஏதாதான்க்கா? போட்டோ வாங்க. இந்த போட்டோ என்ன பண்ணலாம் திட்டத்துல இருக்க? பிரேம் போட்டு வீட்ல மாட்டிப்பேன் சார். பெட்ரூம்லயா ஹால்லயா? ஹால்ல தான் சார். எல்லாரும் பார்த்துட்டு எங்க வீட்ல பெருமை பண்ணணும் சார். வாசு அக்கா, உங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட இன்னையோட 408 எபிசோட் போயிட்டு இருக்கு. 408வது எபிசோட் தெரியுமா? எனக்கே தெரியலடா தங்கமே. உங்க சீரியலுக்கு டைட்டில் சாங் ஃபுல்லா நான் பாடுவேன்க்கா. அது இல்லாம உங்க ஆக்டிங் ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் நீங்க ஜான்னு கூப்பிடுங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவு போல்டா பேசுவேன் உங்கள மாதிரியே. என்ன மாதிரி பேசி காட்டுவியா? ஆமா ஜான், வாயை மூடு ஜான். உனக்கு தெரியாது ஜான் அந்த குணசேகரன் ஃபேமிலியை பத்தி. கரெக்டாக்கா? கரெக்டா? நீங்க சொல்லுங்க அந்த டயலாக். ஜான் நீ வாயை மூடு, உனக்கு தெரியாது அந்த குணசேகரன் ஃபேமிலி பத்தி. அவன் பெட்டரா சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாட்டு தெரியுமா உங்க சீரியலுடைய பாட்டு டைட்டில் சாங்? இல்ல ஃபுல்லாலாம் தெரியாது. நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி கலந்திட பிறந்தாயோ, நீ சமையல் கட்டை தாண்டி அந்த சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆள பெண்ணே ஓடிவா, நீ ஆற்றல் நீ அறிவு நீ தரையெல்லாம் தாண்டி வாகை சூடவா, எதிர் நீச்சலே நீ எழுந்து வா, எதிர் நீச்சலே நீ எழுந்து வா.
நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா 9:30 மணிக்கு எதிர்த்து பார்க்காம தூங்க மாட்டோங்கக்கா. நாளைக்கு என்ன நடக்கணும் ஒவ்வொரு நாளுமே பேசுவோம்க்கா நாங்க 2 பேருமே. இன்னைக்கு நாளைக்கு காலையில எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குக்கா. நாளைக்கு காலையில இருக்கா? 2 பேருமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் சார். அவங்க கிளாஸ்ல அவன் ஃபர்ஸ்ட், என் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சார். ஓகே, வேற கீழ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. சோ அவங்கள பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். 2 பேர் யார்? அது 2 பேர் ரெண்டாவது செகண்ட் அந்த எல்லோ அவங்களோட வில்லத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அவங்களோட கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட கண்மூடித்தனமா நம்புவாங்க. உண்மையில அப்படி இருந்த லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். மனைவிக்கு எப்படி இருக்கும்? மனைவிக்கு நல்லா தான் சார் இருக்கும். அடுத்து ஐஷ் அவங்க இப்போ ஆனா இல்ல கேரக்டர்ல இல்ல. ஏன் இல்லன்னு சொன்னதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பேட்டியில சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது நெகட்டிவ் கேரக்டரா மாறுது. சீரியல் பார்த்தது போக அவருடைய பேட்டியை விடாம பாக்குறதா? பாப்பேன் அது. இட் இஸ் ட்ரூ. அவங்க அந்த பேட்டி நான் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் போட்டு எங்க ஸ்டாஃப் கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். நீங்க என்கிட்ட ஒர்க் பண்றீங்க, யாருக்காக உங்க கேரக்டர் மாத்திக்காதீங்க. பேட்டி கம்பெனி போர்டு மீட்டிங் வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்க அதை பேசியிருக்கோம். அது ஸோ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. என்ன உண்மையா இருக்குதோ அதை வந்து சொல்லும் போது அது கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அவரு. உங்க பேர் என்னது? வினோத். இனிமே பேட்டிகளுக்கு போனா உண்மையா என்னோட சைட்ல இருந்து ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ. ராகினி அவங்க தமிழும் சரஸ்வதியும்ல ஹஸ்பண்ட் வந்து வில்லன் அந்த சீரியல்ல. அவர் தப்பு பண்றாரோ பண்ணலையோ அது கிடையாது, அவருக்கு ஃபுல்லா சப்போர்ட். அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பாவை எதிர்த்து பேசுறது, அண்ணனை கழுவி ஊத்துறது. அண்ணன் மேல ஒரு பாசமே இல்லை. ஆக்சுவலி அவர் சொன்னதுல கரெக்ட். பட் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிக்கிறவர் வந்து கெட்டவர் கிடையாது சார். அவரோட பிளாஷ்பேக் படி அவங்க ஃபேமிலி அழியறதுக்கு கோதை வந்து முக்கிய காரணமா அவர் நினைச்சிட்டு இருக்காரு இன்னைய கதை வரைக்கும். என்ன கம்பெனில போர்டு மீட்டிங் நடத்துவீங்களா, டிஸ்கஷன் நடத்துவீங்களா? 16 minutes தான் ஒரு சீரியலோட டைம். கடகடன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் பார்த்துருவேன். அடுத்து வந்து பாக்கியலட்சுமி, 3வது தமிழ் சரஸ்வதி பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சார் சார். வேலை முடிஞ்சிருச்சு. பொதுவாக வீட்டில் காலையில் எந்திரிச்சா வந்து நான் சாமி கும்பிடுவேன், காலையில் எந்திரிச்சா பாடம் படிப்பேன், காலையில் எந்திரிச்சா பேப்பர் படிப்பேன், காலையில் எந்திரிச்சா வீட்டு வேலை செய்வேன் கேள்விப்பட்டிருக்கேன். காலையில் எந்திரிச்சா உட்காந்து 3 சீரியல் பார்ப்பேன்னு சொன்னா உங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? சார் இதை தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க சார். ஸோ அவங்ககிட்ட நான் இதை தான் சொன்னேன். நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல சார். நான் நல்ல விஷயத்தை மட்டும் எப்பவுமே எடுத்துப்பேன். அது எனக்கு சீரியல்ல இருந்து நிறைய கிடைக்குது. சீரியலால் நான் வளர்ந்தது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதுற அளவுக்கு சிரிக்கும் விஷயம் அப்படியே சொல்லலாம் சார். யமுனா மிஸ் ஆக்சுவலி அவங்க பேய் கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க. யாரு நீ மோகினில ஜென்ரலாகவே ஒரு பியூட்டி கான்சியஸோட நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அது அவங்க பெருசாக இன்டென்ஷனலாக யோசிக்காம எனக்கு ஒரு ரோல் இருக்கு, அதை நான் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும்னு சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதில் எனக்கு வில்லியா நடிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஷில்பா கரெக்ட் தானே? அவங்க செகண்ட் வந்துட்டு முத்தலக சீரியல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஒய்ஃபா வருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் விரும்புவாங்க, ஆனா முத்தலக அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்படி அவங்க மேல முதல்ல சொன்னீங்களா ஷில்பா? ஷில்பா அந்த பேரை ஒருத்தர் நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுக்குள்ளே அவசரமா ஷில்பா 3 ஷில்பா சொல்லல சார். அந்த சீரியல் வந்துட்டு பார்ட் 1ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். அவங்க பார்ட் 2ல தான் வந்தாங்க. அந்த சீரியல்ல உங்களோட ஒரு சீனியர். ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சார், அவங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடினா போயிட்டேன். எனக்காக ப்ளீஸ் சார். கண்டிப்பா சார் பாட சொல்லுங்க. ஃபேன்ஸ் இருக்கோ உங்க வாய்ஸ்க்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க ப்ளீஸ். என்ன நான் சொல்றது இப்போ? சரி, இசை மலையில் நனைய தயாரா? முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். போதுமா? வேற லெவல். என்ன வேற லெவல்? சீரியல் அவங்க நேமும் ஸ்ருதி தான் சார். ஸ்ருதி நீங்க, அதனால எந்த ஸ்ருதியில பண்ணாலும் எங்களுக்கு அது கேட்க பிடிக்கும். யாரை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பிரீதா மேடம். பிரீதா மேடம் சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் நீங்க சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கீங்க, சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ 2 மெயின் சேனல்ல 2 மெயின் சீரியல்ல ரீட் ரோல் பண்றாங்க. இப்ப நம்ம கலைஞர் சேனல்லயும் வந்து பொன்னி கேரஃப்ராணி அண்ட் சன் டிவில வந்து ஆனந்தராகம். ஸோ 2மே பண்றாங்க. ரேணு அவங்களோட நிறைமாத நிலவு வெப் சீரிஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுல எஸ்பெஷலி சாரி பை ரவி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சாரி கேட்க வைப்பாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ அன்னி கயல் சீரியல்ல வந்து அன்னியா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி எனக்கு சுந்தரபாண்டியன் மூவில ரொம்ப பிடிக்கும். மத்த எல்லாம் சீரியல் சொல்றாங்க, நீங்க சீரியல் சொல்றீங்க, வெப் சீரிஸ் சொல்றீங்க, படம் சொல்றீங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க. சார் இப்போ என்ன வேலை செய்றீங்க நீங்க? ஐடி. அந்த மீசை காட்ட கொடுங்க. எல்லாரும் பார்க்கறது ரொம்ப ஜாலியா இருக்கு சார். ஐஸ் மேடம் எப்படி இருக்கீங்க? பாண்டியன் ஸ்டோர் விட்டு போனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதே வரையும் நேற்று வரையும் சொல்றேன், நேற்று வரையும் பார்த்து சார் வந்துட்டு இருக்கேன் சீரியல். சார் நெஞ்சு அடைக்குதா?
ஆனந்தத்துல தண்ணி கொடுங்கப்பா யாராவது. வச்சுக்க பக்கத்துல மறுபடியும் நெஞ்சு அடைக்க முடியும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி சார். இல்ல சார், அவளை பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். கிட்ட போய் பேசலாம் நினைச்சேன். பேசினா ஏதாச்சும் யாராவது சொல்லிடுவாங்கன்ட்டு ஓரமா இங்கிருந்து அவங்களுக்கு ரசிச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல, நான் இப்போ ஒண்ணு சொன்னா அவர் ரசிக்க மாட்டாரு. உங்க வைஃப் எந்த ஊர் சொன்னீங்க? மதுரை சார். அதே ஊர் தான் நானும். சாரி சாரி. ஐயோ. இப்ப உங்களுக்கு பிடிச்ச சின்னத்திரை நடிகைகளை பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன தோன்றியது அப்படிங்கலாம் சொல்லிருக்கீங்க. இவர்களின் வாழ்வு என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த நாடகம் பார்க்குறப்ப நானும் எங்கள் மனைவியும் பேசிக்கிறது என்னென்னா, நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு ஒரு 15,000 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? ஒரு சீரியலுக்கு வந்து ஒவ்வொரு விதமான சேலையெல்லாம் அணிஞ்சிட்டு வராங்க. ஒரு 1 லட்ச ரூபா ஒரு வாரத்துக்கு அது போல் கொடுக்குறாங்கன்னா கால் சீட்டுக்கு வந்து அந்த 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா வரைக்கும் இவங்க உடைக்கே செலவு பண்ணிடுவாங்கன்ற போல நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார். நீங்கள் எதனால ஒரு 1 லட்ச ரூபான்னு சொன்னா அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுத்தீங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலும் புளியோதரை போட்டு கழிச்சு போடுறாங்கம்மா. ஃபுட்டு சார், அப்படி என்னதான் சாப்பிட்றாங்க இவங்க அப்படின்னு இருக்கும் சார். இல்லை சார், இப்போ ஜென்ரலாக ஆப்பிள் சாப்பிட்டா ஸ்கின் டோன் நல்லா இருக்கும், அந்த காலத்துல எந்த ஹீரோயின்ஸ்ல ஆப்பிள் ஜூஸாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது சினிமாவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும். சீரியல்ல பாதி பேர் வந்து கிச்சன்ல எல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்காது, இவங்களோட ஷூட்டுக்கு கேரி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுல தான் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் பிடிக்காது, அதனால நான் சாப்பிட மாட்டேன். ஆனா எனக்குமே இவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்து, டயட் இருக்கிறத பார்த்து, ஓகே நம்மளும் சாப்பிடலாம், நம்மளும் கலர் ஆயிடும் போல இருக்கு, நம்மளும் அழகாயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது. அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலி நானும் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது அதெல்லாம் இருக்கு. வெறும் ஸ்கின் கேர் மட்டும். அவர் சொல்றது ஆக்சுவலி சரிதான், உண்மைதான். ஆப்பிள் கேரட்லாம் நான் டெய்லி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் பிகாஸ் சாப்பிட்ற விஷயத்துல நான் கொஞ்சம் சோம்பேறி. ஆனா என்ன விஷயம்னா, எங்க ப்ரொடக்ஷன் சாப்பாடு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் டயட்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே, வேற சார், இவங்க இப்போ ஷூட்டுக்கு வந்துடுறப்போ அவங்களோட தனிப்பட்ட விழாக்கள், பையனோட பிறந்த நாளோ இல்லை அவங்களோட வெட்டிங் டேவோ இல்லை பிரதரோட மேரேஜ், இந்த மாதிரி விஷயத்தை அவங்கள நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க, போகாம இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட மலையில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். டேட்ஸ்லாம் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு 10 மணிக்கு கால் பண்ணி நாளைக்கு ஷூட்மா வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணி நாளைக்கு ஷூட்மா வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது நான் டேட்ஸ் கேட்டேன்னா இந்த டேட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அவங்க தரமாட்டாங்க யூஸ்வலா. இல்ல அதை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரமாட்டாங்க, அவ்வளவுதான். நிகழ்ச்சியை தாண்டி ஒரு எமோஷனலி வீட்டுல விஷயங்கள் நடக்கும். யாருக்கா உடம்பு முடியாம போறதோ இல்ல இப்போ லாஸ்டா என்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு 20 டேஸ் அப்பா கோமால இருந்தாங்க. அந்த டைம்ல என்ன கொடுக்குற டேட் நம்ம ஷூட் போதான் செய்வோம். ஆனா ஒரு பொண்ணா நமக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம மைண்டு மொத்தமாவே அங்கதான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்டரா நிற்கும் போது, ஆக்ஷன் சொல்லும் போது அந்த விஷயத்த அப்படியே டக்குன்னு கீழே தனியா எடுத்து வச்சுட்டு சிரிக்க சொன்னா சிரி, அழ சொன்னா அழு. அந்த அடுத்த நிமிஷம் எடுக்கிற வாழ்க்கை வந்து நாங்க ஒரு ஆக்டரா சொல்ல போனா எங்களோட எமோஷனை கைக்குள்ள இப்படி தனியா வச்சுட்டு இவங்க சொல்ற மத்த ஆக்ஷன் எல்லாம் அடுத்தடுத்த செகண்ட் நாங்க மாத்திட்டே இருப்போம். சார், இவங்க எல்லாரும் சொன்னாங்க ரிச்சா இருப்பாங்க, கார்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு சில பர்சன் பார்க்கும்போது, சில செலிபிரிட்டி பார்க்கும்போது கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆள்னா பிரீத்தி அக்கா அவங்கள தான். அப்படி இருக்கும் நீங்க பேசுறதுல நான் பர்சனலா அப்படியே எடுத்துக்கிறேன். தேங்க்யூப்பா, நீங்க கன்சர்னா கேட்டதுக்கு. நான் கஷ்டம்லாம் படல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ ரிச்சா இருந்தாலுமே நான் என் வீட்டு வேலை நான் தான் செய்வேன், என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துப்பேன். அதுக்குன்னு மெய்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சமையல்காரங்களை வச்சுக்கிட்டு அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஷூட்டிங் போனாலும் காலைல 5 o'clock எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் எக்ஸசைஸும் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். ஸோ அந்த ரொட்டீனை மற்றவங்க எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு நான் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். தீவிரமாக சீரியல் பார்க்கும் ஆண் ரசிகர்களும் அவர்கள் விரும்பும் சின்னத்திரை நடிகைகளும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆச்சி மசாலா வழங்கும் வா தமிழாவா, இணைந்து வழங்குவோர் ஹர்ஷா டைல்ஸ். தீவிரமாக சீரியல் பார்க்கும் ஆண்கள் அவர்கள் தீவிரமாக ரசிக்கும் சின்னத்திரை நடிகைகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள சின்னத்திரையின் மூத்த நடிகை ஒரு வந்திருக்கிறார், திரு பாம்பே ஞானம் அவர்கள். ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க. இன்னைக்கு நீங்க வந்து நான் வாழ்க்கையில் முன்னேற உதவுனுச்சு, இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படிலாம் நீங்கள் போய் சொன்னால் கூட அடிப்படை அந்த சீரியல் நடிகளிடம் இருக்கும் அழகுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு 25 வயசு ஆள் வந்து முதல்ல ஒரு அழகான பெண்ணாக இருக்குது, அதை பார்க்க தான் விரும்புவாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காதலி அல்லது உங்கள் இன்னும் கேள்வியை கேட்கல, எய்துக்குரிய நீ என்ன சொல்ல வர சொல்லு, அந்த மாதிரி கொடுக்க
இல்ல காதலின்னு இல்ல சார், ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு பிடிச்சவங்க அவங்க முத்தழகுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஷார்ப்பா காய்வறாங்க. என்ன கேட்க போறவங்க கூட எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும் சார். சார் அதான் கேட்கறது என்னன்னா அவங்க போட்டோ தான் சார் நான் என் போன்ல கூட வச்சிருக்கேன். லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் எல்லாமே அவங்க போட்டோ தான் சார் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பிடிப்பேன் சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் போத கொண்டு தெரியும் சார். வர கமிங் ஜூன் 8 தான் சார் அவங்க டேட் ஆஃப் பர்த். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? அதுல பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அது இவர்களை போல இருக்கணுமா இல்ல வேற யாரை போல இருக்கணுமா? இல்ல சார், அவங்கள போல இருந்தா போதும் சார். நீங்க நான் வேணாமா? நீங்க வந்தாலும் ஓகே தான் மேம். நீங்க வந்தாலும் ஓகே தான். நீங்க வந்தாலும் ஓகே தானா? இப்ப அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற கூட செய்யணும் என்ன செய்வீங்க நீங்க? டான்ஸ் ஆடுறேன் சார். அவங்க கூட டான்ஸ் பண்ணேன் சார். பண்ணலாம் வாங்க. வரும் பெண் இவர்களில் ஒருவராக இருக்கணும், ஒருவரை போல இருக்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? வாசு. ஸோ அவங்களோட போல்ட்னஸ் வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மனசில் பட்டதை டக்குன்னு பேசுறதும், இது தப்பு அப்படின்னா எதிர்த்து கேட்குற ஒரு மென்டாலிட்டியும் இருக்கணும். ஓகே. ஸோ அது வாசு கிட்ட நான் பார்த்துருக்கேன். அவங்களோட கேரக்டர்லையும் பார்த்துருக்கேன், லைவாகவும் அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி சீரியலில் நடிக்கல, அது நானாவே தான் இருக்கேன். ஸோ நான் அப்படி தான். ஓகே. இப்போ நீங்களாவே இருக்கீங்க. இதை போல உள்ள ஒருத்தர் தான் விரும்புறாரு. இதை போல ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு என்ன கண்டிஷன்லாம் போடுவீங்க? அதாவது 2 பேருமே ஈக்குவல் இல்லை. நானும் ரூல்ஸ் போட போகிறதில்ல, ஸோ அவரும் ரூல்ஸ் போடக்கூடாது. ஈக்குவலாக 2 பேரும் இருக்கணும். அவரும் சம்பாதிக்கணும், என்னையும் சம்பாதிக்க வேணும். அவரோட நான் நிறைய சம்பாதிச்சா அந்த ஈகோ வந்துடக்கூடாது. என்னோட ப்ரொஃபஷனை மதிக்கணும். ட்ரெஸ் இஷ்டத்துக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை இந்த ட்ரெஸ் பிரச்சனை, இஷ்டத்துக்கு போட விட்டுறணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும்ல எங்களை எப்படி பார்த்துக்கணும்னு. கண்டிப்பாக சார், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நானும் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்ன வச்சுருக்கீங்க? இல்லை சார், சீரியஸ்லி இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, மென் அண்ட் விமன் ஆர் போத் ஆர் ஈக்குவல். ஸோ அவங்க ஆசைப்படுறது எல்லாமே செய்யலாம். அவங்களோட ஃபியூச்சரும் அவங்களுடைய கனவு எதுவானாலும் அவங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னாலும் விருப்பம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது, அதை நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்லுங்க சார். நான் என்ன ட்ரெஸ் போடுவேங்கிறது நான் தான் முடிவேன். இதை கண்டிப்பா போடு. அதுல தலையிடவே மாட்டோம் சார். நான் தலையிட மாட்டேன் சார். என் அம்மாக்கு பிடிக்காது குட்டையா ட்ரெஸ் போடுறாங்க, என் அப்பாக்கு பிடிக்காது. கண்டிப்பா கிடையவே கிடையாது சார். எங்க அம்மாக்கு பிடிக்காதுன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஒரு அம்மாக்கு பிடிக்கலனா அது அவங்களோட உரிமை, நீ அதுல தலையிட கூடாதுன்னு சொல்லிடுவேன் சார். ஓ ஓகே. வேற எனக்கு வந்து ஜானகி தேவி அவங்கள மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஊர் இது? நான் மதுரை தான் சார். நிர்மலா ஸ்கூல்ல படிச்சேன். ஏன் ஸ்கூல்? அங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன். அவங்க ப்ளஸ் 2ல மார்க் எவ்வளவு? டிசம்பர் 1988 23. அது தெரியல. உங்களுடைய ஸ்லாங் ரொம்ப, நீங்க சொந்த குரல் தான் பேசுறீங்களா? நானே தான் டப்பிங். சுந்தரபாண்டியன்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும். என்ன பங்காளி கொடுத்த பாயாசம் வேலை செஞ்சிருச்சு போல. பாயாசம் பங்காளிக்கு இல்ல, முந்திரி. ஏ 10 வருஷம் ஆச்சு சார், அதனால நானே மறந்துட்டேன். ஆனா ஒரு ரசிகனுடைய மனோபாவத்தை நினைச்சு பாருங்க. 10 வருஷமா அவன் அந்த பாயாசத்தோட தான் வாழ்ந்துட்டே இருக்கான். முந்திரி பருப்பு பங்காளிக்கு இல்ல, பாயாசத்துக்கு. பாயாசம் பங்காளிக்கு தானே ஊத்துவ? இல்ல. அந்த சீனுக்கு அப்புறம் வெக்கப்படுவாங்க சார். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீனுக்கு அப்புறம் வெக்கப்படுறது அவ்வளவு அழகா இருக்கும். அது வானத்தை போல துளசி அக்கா, உங்களை மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கணும்க்கா. எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் தங்கச்சி கேரக்டர். அதுக்கப்புறம் ராஜபாண்டி பாசமல்ல சிவாஜி தங்கச்சி தேர்றது. உங்களுக்கு முறப்பொண்ணா வரப்போற ஆள் எப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்கு முறப்பொண்ணா வர பொண்ணு வந்து துளசி மாதிரி இருக்கணும். தன்னுடைய வரப்போ குடும்பத்தை அவ்வளோ அழகா கேர் பண்ற ஒரு பொண்ணா இருப்பாங்க. மாமனார் மேலயும் மாமியார் மேலயும் பாசமா இருப்பாங்க. கணவன் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க அந்த சீரியல்ல. உங்களுக்கு காதலி தெரியுங்களா, குடும்பத்துக்கு கார்டியன் தெரியுங்களா? அப்படி இல்ல சார், நம்மள மட்டும் பாத்துக்க கூடாது. பக்கத்துல அவ்வளவுதான், வாய்ப்பு முடிஞ்சு. எனக்கு ஸ்வேதாக்காவை ரொம்ப பிடிக்கும்.
அது இல்லாமல் ஸ்வேதா பேச்சு எந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் ரொம்ப கல்யாணம் பண்ணிங்க சார். உங்களையும் பிடிக்கும்க்கா. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தங்கச்சியா இல்ல அத்தை பொண்ணான்னு சொன்னீங்க. எனக்கு எல்லாம் இல்லக்கா, எனக்கு மத்த பொண்ணு தான்க்கா வேணும். அத்தை பொண்ணு தான்க்கா வேணுமா? டேய், இப்ப ஸ்வேதா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? பாசமான ஒண்ணு சார், யார்கிட்டயுமே அன்பா பேசுவாங்க, எல்லார்ட்டையுமே அந்த மாதிரி அன்பாக பேசுற ஒரு பொண்ணு வேணும் சார் எனக்கு. அது ஸ்வேதா பேர் வச்ச பொண்ணு தான் சார் எனக்கு வேணும். இதே போல ஒரு ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு மனைவி ஆவதற்கு நீங்க என்ன கண்டிஷன் சொல்லுவீங்க? இந்த அளவுக்கு பாசம் கொடுத்தா அதுக்கு மேல கண்டிஷன்ஸ் எதுக்கு சார்? ஒரே ஒரு ஆசை சார் எனக்கு, ஸ்வேதா பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ணல, அக்காவனாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் சார் அன்பால. நீ மறுபடியும் இந்த அக்காவை விட மாட்டேங்கிறிய பாடி சார். அக்கால சார். ஓகே, வேற யாரு? சரஸ்வதியில ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. முன்னாடி அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு, அப்படி இருந்தும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, அது என் ஒய்ஃப் அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க பேசுறது எல்லாத்துலேயும் எனக்கு என்னன்னா, குறிப்பாக அழகு ஒரு காரணம், இன்னொன்று கணவன் என்ன செய்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்படி உங்கள் நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்ந்தா அப்படி வந்து அவனை ஆதரிப்பீங்களா, அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன சாலும். ஓகே, வேற யாரு? நான் அப்படி பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவேன். சில விஷயம் அதெல்லாம் தாண்டி நிறைய இருக்கு. எது? இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் நம்மளோட ஃப்ரீடம், அதெல்லாம் டோட்டலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றது தான் லவ். ஒரு சின்னத்திரை நடிகையா நீங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல, குறிப்பா கடந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்கிரீன் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் பொழுது இயக்குனரா தயாரிப்பாளரா உங்களுக்கு சில விஷயங்கள் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லலாம். சொல்லும் பொழுது நடிகையா ஆன் ஸ்கிரீன்ல நீங்க என்ன லிமிடேஷன் வச்சிருக்கீங்க? இதை நான் செய்வேன், இதுக்கு மேல செய்ய மாட்டேன். நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. இப்போ கிஸ்ஸிங்லாம் நமக்கு ஆப்வியஸா எனக்கு பர்சனலா வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப ஹக்கிங் ரொம்ப இன்டென்ஸா இருந்தா அது எனக்கு பிடிக்காது. நான் வந்து அந்த மாதிரி சீன் இருந்தா சொல்லிடுவேன், சார் எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது, கிஸ்ஸிங் சீன்னா நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பேன். நான் பண்ண ஒரு சீரியல்ல வந்து எப்படின்னா, லைக் ஹீரோக்கு போய் கோவில்ல அவர் உட்காந்துருப்பாரு, நான் ஓடி போய் அவர் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும். அவர் டென்ஷன் ஆகி என்னை அறையிற ஒரு சீன். பட் எனக்கு வந்து முத்தம் கொடுக்கறதுல எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கும். பட் வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பயந்துட்டு லைக் சொசைட்டியை பற்றி பேசுவாங்க. பட் என்னை பொறுத்தவரை வந்துட்டு எங்கள் வீட்டில் எனக்கு எதோ வேர் பண்ணுறதுனாலும் அது எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது அந்த இடத்துக்கு தேவை, அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி போடுறது பிடிக்காது, அதனால நான் பண்ண மாட்டேன். வீட்டில் விட்டாலும் நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஒரு சின்னத்திரை நடிகையா நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற லிமிடேஷன் என்ன? என்னோட லிமிடேஷன் என்னன்னா, நான் வந்து எப்போவுமே ஒரு சுடிதார் இல்லைன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஜீன் போடுவேன். ஸோ கொஞ்சம் ஹிப் காட்டுவேன். ரொம்ப கிளாமர்லாம் எனக்கு பிடிக்காது. வேற என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்க? இது பண்ணவே மாட்டேனா, இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவீங்க? நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்துல. பட் இந்த ஒரு துறை சினிமா மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட போறது கிடையாது. நம்மளை வச்சு நம்மளோட ஃபேமிலியில் இருக்க நிறைய பேரை வந்து அதை ஹாப்பியாகவும் அஃபெக்ட் பண்ணும், சம்டைம்ஸ் சேடாகவும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் அப்படி பண்ணுற எந்த ஒரு ரோலாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், நான் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அவங்கள யோசிச்சு பார்ப்பேன். என்னால் முடிஞ்சா ஐ வில் மேக் தம் ப்ரவுட். என்னால் முடியல, என்னால் இது பண்ணால் எனக்கு பேர் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும்ன்றதுக்காக ஐ வில் நெவர் புட் தம் டவுன். அதை நான் மைண்டில் எப்பவும் தெளிவாக வச்சுப்பேன். நான் பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுக்கு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டாக மட்டுமே இருக்கணும். ஓகே. ஒரு ஆக்டராக வந்து நம்ம வெர்சட்டாலிட்டி காட்டுறது தான். இப்போ நம்மளோட திறமை என்ன, நம்ம வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங். ஸோ ஆக்டிங்னு வரும்போது நான் இந்த ரோல் பண்ண மாட்டேன், அந்த ரோல் பண்ண மாட்டேன்னா வச்சுக்க மாட்டேன். பட் என்னோட ப்ரொஃபஷனில் எனக்கு எல்லாமே பண்ணணும், எல்லாமே வந்து அவங்க கொடுக்கறத விட பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் வெளியில எப்படி பாத்துருவாங்கன்ற மைண்ட் செட்னாலேயே நம்மளுக்கே வந்து ஓகே நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எனக்கு. சின்னத்திரை ஆண் ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை நடிகைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ரொம்ப மாறி போயிருக்கு. நான் இருந்த காலத்தில், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தபோது ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோட இருந்தது. நான் நடுவில் நிறுத்தினதுக்கு காரணமே அந்த சீரியல்லாம் வர அந்த கண்டென்ட் பிடிக்காம இருந்ததுனால தான். இதெல்லாம் போய் நம்ம நடிக்க வேண்டாங்கிறதுனால நான் பின்வாங்கினேன். இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நிறைய என்னெல்லாம் காட்டக்கூடாதோ அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்க்ரீன் கையில் இருக்கிறதுனால அவங்க எதை வேணா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய இப்போ விஷயங்கள் தெரியுது. நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவங்களாக இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். பட் ரொம்ப உயர்ந்தவங்களாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு கீழே விழும்போது டபால்னு பெருசாக அடிபடும். ஏன் கீழே விழுகணும்? இல்லை, விழாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல எப்படியுமே ஊஞ்சல் வந்து இப்படி ஆச்சுன்னா திருப்பி இந்த பக்கம் போய் தான் ஆகணும். ஓகே, ஊஞ்சல் ஓகே தான். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல குடும்பங்கள் பார்க்குற ஒரு விஷயங்கள் தான் தொலைக்காட்சி தொடராக இருந்துச்சு, அதுலேருந்து மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. மாறி இருக்கனால தான் இவ்வளவு புதிய ரசிகர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க உங்களுக்கு, இல்லையா?
நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு இளைஞர்கள் இதை பார்க்குறாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் நம்பியிருப்பீங்களான்னு தெரியல. எனக்கு என்னமோ தோன்றது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் மூச்சு விடுறதுக்கே டைம் இல்லாத போது சீரியல் பார்க்க எங்கே நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்க வந்து வேலைக்கு போகலையா இல்லை பொழுது போகலையான்னு தெரியல. இந்த மாதிரி சீரியலில் உட்காந்துட்டு அவங்க இவ்வளோ டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்ப முடியல. அப்படிலாம் இல்ல அப்பத்தா. நான் காலைல காலேஜ் போயிடுவேன், மத்தியானம் பார்ட் டைம் ஜாப் போறேன், அதுக்கு போற நைட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க சீரியல் பாக்குறேன். நீங்க உங்க சீரியல் அப்பத்தா கேரக்டர் பட்டமால் எம்ஏ பண்றீங்கல்ல, அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங் ஆச்சு ஒரு வாரத்துக்கு. எப்படின்னா நீங்க ஒரு திருக்குறள் சொன்னீங்க, என்னென்று கொஞ்சாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை சென்னென்று கொஞ்சம் மகருக்கு அப்படின்னு சொல்லி ஜனனி கிட்ட சொல்வீங்க. அப்ப நான் நீங்க பேசின ஒரு டைலாக் நான் யோசிச்சு வச்சுட்டு பார்த்தேன். நீங்க நிறைய டைலாக் ஜனனிக்கு சொல்வீங்க, அட்வைஸ் எல்லாம், நீங்க இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு சீரியல் நாங்க பாக்குறதுக்கு காரணமே அந்த ஒரு கதாபாத்திரம் எங்க மனதில் ஆழமா பதிஞ்சிரும். நான் என்ன நினைப்பேன்னா, நீங்க நீங்க வந்து நடிச்சுட்டு போயிடுறீங்கன்னு நினைப்பேன் நான். ஆனா நாங்க சாதாரண மக்களா உங்களோட பயணிக்கிறோம். எப்படின்னா இப்ப ஒரு நாயகின்னு ஒரு சீரியல் போச்சு ஆனந்தின்னு, அந்த ஆனந்தியும் திருவும் அவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒன்று சேர முடியாம கடைசி கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருப்போம், இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா. நானே ஒரு சீரியல் சில அழுதுருவா பார்த்தா. ஒரு சில பேர் நடிக்கும் போதெல்லாம் ஜனனி வந்து சக்தி திறத்துவான் பாத்தீங்களா, வீடு திறத்திடுவாரு. அப்பெல்லாம் எனக்கே கண்ணு கலங்கிடும். அவரை நம்பி வந்த ஒரு பொண்ணை திறத்தும் போது நான் அவ்வளவு ஃபீல் பண்ண. வீட்டுல உட்காந்து எங்க அம்மா சொல்லி திட்டிங்க. அந்த எல்லாருமே ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது. எபிசோட் 1ல இருந்து 500 எபிசோட் வந்துட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை டெய்லி ஒவ்வொரு நாளுமே அந்த பொண்ணு சாதிச்சு நிக்கிறா. அதே மாதிரி துளசி தான் அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருக்கா. இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லா டைட்டில் சாங்கும் மனப்படமா தெரியும் எனக்கு. சன் டிவில காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நேத்ரா வரையும் பார்க்காம டைட்டில் சாங் பாடுவேன். எல்லா கேரக்டர் பேரும் தெரியும், டைரக்டர் பேர் தெரியும், ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி பேர் தெரியும். அப்படி வாட்ச் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல எல்லாரையும் ஃபாலோ பண்றேன். சரி, நீங்க ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா, நான் ஒத்துக்கிறேன். உங்களோட இன்டெலிஜென்ஸ் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது. சாப்பிடும் அப்ப சாப்பிடும் போது கையல் பார்ப்பேன், சாப்பிட்டு முடிச்சு ஃப்ரீயா இருக்கும்போது சுந்தரி அப்பதான் இங்க பாருங்கடா. உண்மையை சொல்றேன், நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம். ஆனா நேத்து நைட் நான் 9 மணிக்கு எதிர்த்து பார்த்தேன். நேத்து தண்ணி கேட்பாரு, அந்த சீன் பார்த்துட்டு சரி மீது நாளைக்கு பார்த்துக்கலாம் படிக்கணும். ஏன்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், அது என்னோட எய்ம். தொடர்ந்து 5 செம்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். 6வது செம் அதுலயும் ஃபர்ஸ்ட் வரணும், அதையும் படிக்கணும், இதையும் முக்கியம். நம்மளுடைய அதான் எனக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு லைஃப்ல. நான் உண்மை சொல்றேன், நிறைய பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். அப்படி கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் சீரியல்ல இருக்க அந்த கண்ணே, அந்த கயல் சீரியல் ஒரு பாட்டு வரும், கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறமா, அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டம் இல்லை. அந்த மாதிரி அந்த லைன் வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதான் அதை பார்த்து தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அப்படியே அந்த கேரக்டரோட வாழ்வேன். அப்பத்தா ஒவ்வொருத்தர படி நடிச்சு, அது உங்க பட்டம்மாள் நீங்க வந்த புதுசுல உங்க கேரக்டர் ஏன் இந்த அம்மாவை அமைதியா வச்சிருக்காங்க. ஆனா நினைச்சேன் கண்டிப்பா இந்த அம்மாக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் இருக்கணும், இவ்வளவு பெரிய திருப்பம் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நீங்க பாவம் கோமால படுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பத்தா சாப்பிட முடியல. அப்பத்தா எங்க வீட்டுல சொல்லுவேன், இந்த அம்மா எப்ப திருப்பி பேசுவாங்கன்னு தெரியலையே, ஜனனி எப்ப மாறும் தெரியலையே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு நீங்க நினைப்பீங்க சீரியல் பைத்தியம், அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், 10 வருஷம் கழிச்சு நான் பார்ப்பேன். திருமதி செல்வத்தை ஆரம்பிச்சேன் என் பயணத்தை, அபிதா மேடம் இருந்து இன்னைக்கு எதிர்நீச்சல் ஓடுது. ஒரு நிமிஷம், நீங்க சீரியல்லாம் பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல, ரைட் பாக்குங்க. ஆனா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட தான் படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இத்தனை சீரியல்லாம் பார்த்து இத்தனை இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா, சோ அதுலயே ஃபோக்கஸ்டா இருந்து இதெல்லாம் தள்ளிட்டு நீங்க எந்த லெவலுக்கு போயிருப்பீங்க. நீங்க இப்ப இதனால இப்ப நீங்க பின் வாங்க. நீங்க ஜனனிக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதெல்லாம் நான் நிறைய கேதர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம என் டைம் நான் வேஸ்ட் பண்ணவே இல்ல. தம்பி எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு உங்க பேரை கூட இவ்வளவு வாஞ்சி உங்களை அப்பதான் கூப்பிட்டுருக்காங்க. மயிலாடுதுறை தானே அப்பதான் பிறந்தீங்க, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா, அதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ண ரொம்ப நல்லா. மை குட்னஸ் தம்பி, நீ வந்து என்னோட ஃபேன்னு சொன்னல, ஆனா இப்ப நான் உனக்கு ஃபேன் ஆயிட்டேன். அந்த ஒரு சீரியல் பேர் சொல்லி ஒரு பாட்டு அப்படி 2 பாட்டு என்ன பாடுவீங்க? காலை 11 மணிக்கு தாலாட்டு 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 தாயே நீ தாலாட்டு. 11:30 மகராசி ஏலே ஏலம்மா ஏலே ஏலம்மா மகராசி வந்தாலம்மா. 12 மணிக்கு திருமகளே திருமகளே குலமகளே. 12:30 ஃபேவரட் சாங் செம்பருத்தி நெஞ்சை நெஞ்சை நீங்காத பொன்னந்தினி கொஞ்சி கொஞ்சி பேசாத பொன்னந்தினி. 12:30 இது ஒரு நிமிஷம் யோசிக்கிறேங்க, டக்குன்னு மறந்துட்டாங்க. டைட்டில் அப்பப்போ டைட்டில் மாத்திடுறாங்க சார் திடீர்னு.
டைம் மாத்திடுறாங்க சார், அது கொஞ்சம் கஷ்டமாயிடுது எங்களுக்கு. 1 மணிக்கு பிரியமான தோழி, பிரியமான தோழி, பிரியமான தோழி. 1:30க்கு ஃபேவரட் சீரியல் பாண்டவர் இல்லம். 1000 காலம் ஆனந்த சொந்தம் பாண்டவர் இல்லம், அண்ணன் தம்பி பாசத்தின் பெயர் தான் பாண்டவர் இல்லம். 2 மணிக்கு இலக்கியா, 2:30க்கு அடடா அருவி உன் பெயர்தான் பேரருவி. 3 மணிக்கு புது சீரியல் சார் மலர், அது தெரியல, இப்பதான் வந்துச்சு பாக்குறத விட்டுட்டேன், டைம் இல்ல, அதனால பழைய அதுக்கு 3 மணிக்கு ஓடி போச்சு 1 மாசத்துக்கு முன்னாடி. அபியும் நானும்னு கொஞ்சம் கீழி பேரழகு நீதானடி. 6:30க்கு ஆனந்த ராகம், நெஞ்சுக்குள்ள 100 ஆசை ஒவ்வொன்னா நானும் பேச, தாவணி கனவுக்கு இங்கே தாழ்பால் கிடையாது. 7 மணிக்கு ஃபேவரட் சுந்தரி சுந்தரி ஆத்தங்கர காத்தே ஆலமர கோயிலே, சுந்தரியின் பாட்டு கேட்டு தலை ஆட்டு. 7:30க்கு ரொம்ப 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 ஃபேவரட் கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளமா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறமா, சுழலம் தாண்டி சுமை தாங்கியாய் வருகிறாள் கயல். 8 மணிக்கு வானத்தை போல அந்த சாமிய நான் பார்க்கல, ஓ பாசத்தில் தினம் பார்க்கிறேன். 8 வானத்தை போல. கீழே வாப்பா. ஓகே, இப்ப அவங்க சொன்னாங்கல்ல நிகழ்ச்சி தொடங்கும் போது இவர் என்னுடைய ரசிகர் தாரு, இப்ப நான் அவருக்கு ரசிகர் ஆயிட்டேன். இப்படி ஒரு ஆளை, இப்படி ரசிகரை நான் சந்திச்சதுல வரையும் ஓகேவா, பாம்பே யாருமே ஷாக்லாம் இருக்காங்க. நம்ம பிறந்த ஊர் மயிலாடுதுறையா, கல்யாணம் ஆனது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு. ஓகே, இப்படி ஒரு ரசிகனுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நான் உன் கூட ஆக்சுவலி டச்ல இருக்கவே விரும்புறேன், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ நான் உன் நம்பர் வாங்கிக்க போறேன். சீரியல் கயல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. நான் கண்டிப்பா ஒரு நாள் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். Thank you so much கா. துளசி அக்கா அங்கே போயிட்டாங்க காஞ்சி டிவிக்கு, கண்ணெதிரே தோன்றினால். அப்புறம் பிரீத்தி மேம் பொன்னி ராணி, அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இங்கே சில பேர் இன்னைக்கு பார்த்துருக்கேன், இவங்களுக்காகவே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பாண்டியன் சோர்ஸ் பார்த்துருக்கேன், நீங்கள் இருந்த வரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் டைம் செட் ஆகலையா, 8 மணிக்கு இங்கே அங்கே ஓடுது, படிக்கணும் ஒரு பக்கம். அப்புறம் அது வேற ஒரு வேலை இருக்கு, கண்டிப்பா படிக்கணும், அது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு இல்ல. அதே மாதிரி காலேஜ்ல தொடர்ந்து 5 செம்லயுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ப்ரொஃபஷன் அப்படின்றது வேற, நம்மளுடைய சொந்தம் அப்படின்றது வேற. சோ எனக்கு தெரியும் இல்ல, கிளியரா இருக்காங்க, ஒரு குழப்பம் இல்ல அவருக்கு. ஒரு ஸ்டேஜ் வச்சுப்பேன், காலைல 6 மணிக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றேன், ஒரு மாடி வீட்டுல போய் தண்ணி ஊத்துறேன், செடிக்கெல்லாம் போய் பிளான்ஸ்க்கலாம், அது ஒண்ணு. 7 மணிக்கு காலேஜ் போயிடுவேன், கிளாஸ் லீடரா ஒரு கிளாஸ் ரெஃபா, எனக்கு தனி வேலைகள் இருக்கும், அந்த வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் மத்தியான வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திரும்பி 2 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். சீரியல் தான் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு லைஃபோட, அது என்னன்னு தெரியல. இப்போ வைஷ்ணவிக்கா பேர் சீரியல்ல வாசு, இது பேர் பேர் வைஷ்ணவி, அம்மா பேர் பாம்பே ஞானம், சீரியல் அப்பத்தா பட்டம்மாள். ஸோ அந்த அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்ப பாருங்க, அந்த அக்கா பேர் துளசி, ஸ்வேதா, அவங்க பேர் ஐஸ்வர்யா, அந்த மாதிரி தனம், அதுல ஜானு, ஜானகி அக்கா, அந்த மாதிரி நான் உங்களை பத்தி பர்சனலா கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒருவேளை உன் வாழ்க்கையில சீரியலே பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம், சீரியலே உன் வாழ்க்கையில பார்க்க முடியாம ஆயிடுச்சுனா, அப்போ நீ என்ன பண்ணுவ? கடந்து போயிடுவேன். கடந்து போறதுதானக்கா வாழ்க்கை, கடந்து போறதுதானே. மாற்றம் என்றதே மாறாதது, அவ்வளவுதான்க்கா. ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பேன். இது இல்லைன்னா இன்னொன்னு லைஃப் அப்படிதான்க்கா மாறிட்டே இருக்கும் வாழ்க்கை. இன்னைக்கு இவன் கூட இருக்கான், நாளைக்கு இன்னொருத்தன் கூட இருப்பான். கண்டிப்பா வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். சீரியல் தான் வேணும் நான் நினைச்சேன், அங்கேயே தான் நின்றுட்டு இருக்க முடியும். என்னை தாண்டி எல்லாம் ஓடிடுவாங்க வேகமா. நான் திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க பின்னாடி. தெளிவா இருக்கேன்க்கா சார். எனக்கு ஆக்சுவலி அவங்க ரொம்ப லக்கி, சத்தியமா சொல்லணும்னா. எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு பேசினதை வச்சு இவன் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கான், எவ்வளவு பாசிட்டிவா பேசுறான், அந்த பாசிட்டிவிட்டி நான் எனக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அண்ட் ஹக் him. உங்க சீரியல்ல என்ன லிமிடேஷன் வச்சிருக்கீங்க கேட்டபோது அவங்க தான் நான் இதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்க இல்லையா? ஆனா அப்படி சொன்ன அந்த பொண்ணு ஓடி இப்படி ஒருத்தர் இருப்பாரு, அவங்க அவங்களுக்கு ரசிகர்னு சொல்றாங்க, அவரை போல எனக்கு ஒரு ரசிகர் வேணும்னு சொல்லி ஆரத்தழுவுறது இருக்குல்ல, அதுதான் மிகச்சிறந்த அன்பு. சின்னத்திரை ஆண் ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை நடிகைகளோடு பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ டெலிவிஷனில் இன்னும் கொஞ்சம் என்னைய பெட்டரா ட்ரீட் பண்ணலாம், ஆளா கதாபாத்திரமா. டைமிங் சார், இந்த சம்டைம்ஸில் 10 வரைக்கும் 10ங்க 10:30 11 வரைக்கும் போகுது. ஸோ அந்த டைம்னா டைமுக்கு கரெக்டாக விட்டால் எங்களுக்கு கொஞ்சம்
சந்தோஷமா இருக்கும். சாப்பாடு விஷயத்துல வந்து தயவு செஞ்சு எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கா ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுங்க. அப்புறமா வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்னா கேரியர் கட்டி கேரவனுக்கு அனுப்புறது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா நீங்க வந்து இது நான்வெஜ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் மாறணும். இது செஞ்சா ஒரு சின்ன திரை நடிகையா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப தூரம் ஒரு லொகேஷன் நாங்க போயிட்டு நைட் ஷூட் பிளான் பண்ணாங்க. ஆனா மழை வந்துச்சு, அதனால எல்லாமே பேக்கப் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே போயிட்டு வர செலவுலாம் எங்களோட தான். அன்னைக்கு வந்து எங்களுக்கு கன்வென்ஸ் கூட பே பண்ணல. இதே ஒரு ஹீரோயின் இல்ல ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னா இது பண்ண மாட்டாங்க சார். எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் வச்சு அவங்க 2 பேரையும் மட்டுமே வச்சு போக மாட்டாங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப தேவை. பட் அதுக்கான மரியாதை வந்து சீரியல்ல பெருசா கிடையாது. ஆமா, இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சி தொடர்ல இதுவெல்லாம் மாறினா நல்லா இருக்கும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பெட்ரூம் சீன் வந்து கொஞ்சம் இப்போ உள்ள சீரியல்ல வந்து கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க, அது கொஞ்சம் மாறலாம். அந்த நைட்டு வந்து அம்மா கூட சேர்ந்து தான் டிவி பார்க்குற இன்னமும் தமிழ்நாட்டில் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூம் சீன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வெரி குட், சூப்பர். ஏன்னா நீங்க அதை பார்க்க விரும்புறீங்க நினைச்சு தான் அம்மா திட்ட ஆரம்பிச்சது. டேய் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் கெட்டு போச்சுன்னு. இன்னைக்கு இருக்க அந்த பையன் தான் சொல்றான், இல்ல வேண்டாம் எங்க அம்மாவோட தான் உட்காந்து பாக்குறேன், அந்த பெட்ரூம் படுக்கேறி காட்சியை காட்டாதீங்கன்னு. நெகட்டிவ் கேரக்டர்ஸை கம்மி பண்ணிக்கலாம் சார். ரொம்ப ஆக்ரோஷமா காட்டாம, இல்ல ரொம்ப வன்மத்தை வச்சுக்கிட்டு காட்டாம, சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி அவங்கள மாறி மாறி அதை டிராவல் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டாங்கன்னா பரிகார சீன்ஸ்லாம் வச்சுறாங்க சார். சாமி பூஜை பரிகார சீன்ஸ். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அது போக திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, எதனால அதை மாதிரி நினைக்கிறேன், அதிகமான மூட நம்பிக்கை வேண்டியது இல்லை. கண்டிப்பாக அதுலேருந்து வருது சார். இப்போ திடீர்னு பரிகார பூஜைன்னு வச்சிருவாங்க, அதில் ஹீரோயினுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. பரிகார பூஜையிலே டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3. அந்த டாஸ்க் 3ல வின் பண்ணா கூட திடீர்னு ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு பெரிய சாமியார் அம்மா வருவாங்க. அவங்க வந்து வேற குடும்பத்து மருமகளோட ஒரு பரிகார பூஜை வைப்பாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு காம்படிஷன். சங்கமம்னு ஒண்ணு பண்ணுவாங்க சார். அது அடுத்து நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து இதுதான் சார் மகா சங்கமம். இப்ப திடீர்னு ஏதாவது ஒரு டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை, அது பர்சனல் இஷ்யூல போயிட்டாருன்னா மிச்சம் இருக்கிற ஒரு டைரக்டரை வச்சு இந்த குடும்பமும் திடீர்னு மீட் பண்ணிக்கிறாங்கன்னு கதை நாங்க வேற ஒன்று பார்த்து வச்சிருப்போம். திடீர்னு நாங்க ஒரு அவுட்டிங் போயிட்டு வரும்போது பார்த்தா இவதுல அவங்க இருப்பாங்க. இவங்க எப்படி அந்த கதைக்கு வந்தாங்க நாங்க மண்டபிச்சுக்கிட்டு இருந்தா அது 1 மணி நேரம் மகா சங்கமம்னு போகும். இப்பதான் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு மேரேஜ்னா 3 நாள் 4 நாள் தான் எங்க தெரிஞ்சவங்களை கொண்டாடுறாங்க. 1 வருஷமா 1 மாசமா 2 மாசமா அப்படின்னு அந்த கல்யாணம் தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஹார்ட் அப்படியே வந்து அப்படியே பீட் ஆயிடுச்சு. அது கூட ஓகே சார். பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னா 10 மாசம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 18 மாசம் 19 மாசம் அங்க இருக்காங்களா தமிழும் சரஸ்வதியிலும் இருக்காங்களே, அவங்க அண்ணி ஒருத்தவங்க மாசமா இருக்காங்க. நானும் வயிறு பெருசாவும் பாக்குறேன். பெருசாவது காட்டுங்க, குழந்தை பிறக்க வேணாம், வயிறு ஒரு மாசத்துக்கு அதிகமா காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க. 6 மாசத்துக்கு ஒரு லைட்டா ஒரு தலைக்காணி, 12 மாசத்துக்கு 2 தலைக்காணி, அப்புறமா ஒரு வழியா படிக்கட்டுல வழியா கீழே விழுந்து எப்படியோ குழந்தை வந்து எனக்கு அப்பதான் சந்தோஷமே ஆச்சு சார். ஒரு கடும் ரசிகர்களா தனக்கு பிடித்த நடிகையை பார்த்த உடனே ஓடி போய் காலில் விழுகிறவனா தான் இருந்தான். ஒரு சீரியல் ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி வரையும் மொத்தத்தையும் தொடர்ச்சியாக சொல்ல முடியுது. ஒவ்வொரு கதாபாத்திர பேரும் சொல்ல முடியுது. அவர்கள் மேலே விமர்சனம் வச்ச பாம்பே ஞானம் ஒரு கட்டத்தில் தம்பி நான் ஒரு ரசிகன் ஆகிட்டேன்னு அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரசிகனாக இவ்வளவு தீவிர ரசிகனாக இருக்கவன் ரசிக மனோபாவம்னு ஒன்று இருக்கு. எது செய்தாலும் சரின்னு நம்பாம நான் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் மாறினா நல்லா இருக்குன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு இவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த ஷோவுடைய நோக்கம்னே அதான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசளிக்கிற நேரம். டயாடம் வழங்கும் ₹5000க்கான கிஃப்ட் வவுச்சர். காலையில தொடங்கி ராத்திரி வரை நேரம் சொல்லி வந்த உடனே எல்லாரும் மனசையும் வென்ற தம்பிக்கு பாப்பா. ஹர்ஷா டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். அத்தனை சீரியல் பார்த்தாலும் காலையில 7 மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் சார் சொன்னேன் தம்பிக்கு. லட்சுமி செராமிக்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். நான் பள்ளிக்கூடத்தில் முதல், பாடம் 5 வருஷமா கல்லூரியில் முதல், நான் ஒரு ஆசிரியராக தான் ஆகணும்னு சொல்ற ஒரு சீரியலுக்கு. நியோமேட்டின் வழங்கும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வெறும் சீரியல் பார்க்கறது மட்டும் இல்ல, தனக்குள்ள இருக்க பாடகனை வெளியே கொண்டு வந்த அவருக்கே. யூஎஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வழங்குற இந்த பரிசு யாருக்கு தெரியுமா? ஒருவேளை சீரியலே இல்லைன்னா என்ன ஆவணின்னு கேட்டா, அதனால என்ன விட்டுவிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிருவேன், இதுவும் கடந்து போகும்னு சொன்னால அதை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பரிசளிப்பாங்க. ஓகே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.